பார்க்கலாம்ப்பா. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாங்க. மத்தேயு 15:32 வாசிங்க. பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. கவனிங்க, எப்போ சோறு வருமா? சாப்பாடு இல்லைன்னா என்ன வரும்? சோறு வருதா இல்லையா? அதனால தான் பாதி பேர் உபவாசமாக இருக்கிறது இல்லை. ஆண்டவருக்காக நான் சொல்கிறேன், சாப்பாட்டே இழக்க தெரியாட்டி அப்புறம் ஒரு நேரம் சோத்தை நம்மளால் இழக்க முடியலன்னா அப்புறம் எப்படி போய் சுவிசேஷம் போய் கிராமத்துக்கெல்லாம் போய் சொல்ல போகிறோம்? எப்படி இயேசு அறியாத ஆத்மாக்களுக்கு போய் நிற்க முடியும்? சாப்பாடு இல்லாத நிலைமை கண்டிப்பாக சோறு வர வைக்கும். அது இயேசுவே சொல்கிறாரு. இந்த ஜனங்கள் 3 நாளாக பட்டினியாக இருக்கிறாங்க. உங்களெல்லாம் 3 நாள் வச்சா கேட்பீங்களான்னு தெரில. 3 நாள் பட்டினியாக கிடக்குறாங்க. இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில் என்ன ஆயிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. கவனிங்க, சாப்பாடு இல்லாட்டி கண்டிப்பாக சரீரத்தில் சோறு வரும். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பைபிள் இப்படி சொல்லுது, இயேசுவுக்கு சோறு வந்துச்சு. இயேசுவுக்கு என்ன வருது? எப்படி சோறு வந்துச்சு? எதனால வருது? இயேசுவுக்கு தண்ணி குடிக்காதனால சோறு வந்துச்சு. சரீர உணவு இல்லாதனால சோறு வருது. இதனோட உபவாசத்தை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஆண்டவர் ஏன் உபவாசம் பண்ணும்போது அப்படின்னு சொன்னார்ல, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், நீயோ உபவாசம் பண்ணும்போது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் உபவாசம் இல்லை, ஏன்னா சோர்ந்து போகிறோம்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், உபவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆவியில் ஆத்மாவில் பலனடைய உதவி செய்யும். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்தும் பொழுது அந்த நாட்களில் நீங்கள் வாசிக்கிற வசனம் உங்கள் ஆத்மாவுக்கு ஆகாரமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் உபவாசத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்திலிருந்து பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறது. ஒரு உபவாசம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வழிமுறை, ஒரு பெரிய ஆயுதம். அல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் இருங்க. ஒரு 5 நாளைக்கு ஒரு வேளையாவது உபவாசம் இருங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாப்பிடாம காலை சாப்பாட்டை தவிர்த்துட்டு உட்காந்து தேவ சமூகத்தை ஜெபிங்க. உங்க சரீரம் சோர்ந்து போறது நல்லது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்க சரீர உணர்வுகள் சோர்ந்து போறது நல்லது. அந்த நாட்களில் நீங்க வாசிக்கிற வசனம், அந்த நாட்களில் ஜெபிக்கிற ஜெபம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அல்லேலூயா. சரீர சோர்ந்து போனா ஆவியில பலன் அடையலாம். அல்லேலூயா.